தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமி அனுகிரகத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த 4 ராசி, ஒரு 4 ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தின் மூலமாக பல ஜென்ம சாபங்கள் தீர ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பம், அதாவது ஆடி மாதத்துடைய பிற்பகுதி, அடுத்தது ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆடி, அதாவது சூரிய பகவான் கடகராசியிலே பிரவேசிக்கிறதும் இந்த ஆகஸ்டில் 15 நாள் வரைக்கும் இருக்குது. அடுத்த 15 நாள் ஆவணிங்கிற தன்னுடைய சொந்த வீட்டில் பிரவேசிக்கிறார். இந்த ரெண்டோடைய இடமும் எப்படின்னா, தந்தை வழி பாவங்கள், தாய் வழி பாவங்கள், தந்தை வழி சாபங்கள், தாய் வழி சாபங்கள் நீங்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம். நம்ம லைஃப்பில் தந்தை வழியில் தாய் வழியில் நிறைய சாபங்களை சந்திச்சிருப்போம். நிறைய சாபங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இதனாலேயே நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிற காரியம் நடக்காமே இருக்கும். எத்தனை முயற்சி நான் எடுத்தாலும் சார் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த சாபங்கள் தான். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, சில பேர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எங்கெங்க பழிக்க போகுது, என்ன வேணாலும் திட்டுறா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய விசித்திரமானது. ஒரு மனிதன் உண்மையான சோகத்தோடு, உண்மையான ஒரு வருத்தத்தோடு ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக பலிக்கும். அதே நேரத்தில் சில பேர் ரொம்ப மந்திர ஜபங்கள்லாம் பண்ணவங்க, ரொம்ப அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவனுடைய வார்த்தையும் பலிக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த வார்த்தையை பலிக்கிறதுனால என்ன பலன்னா, அந்த கெட்டவனுக்கு, அந்த கெட்ட மனுஷி ஒரு ரொம்ப கெட்ட மனுஷியாக இருக்கா அப்படின்னா அவள் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக மற்றவங்கள பலிக்கும், நல்லவங்கள பலிக்கும். அப்போ அதை பழிக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க அதனால் துன்பப்பட்டு அந்த துன்பம் அவனுக்கு எவனாக மாறும். யார்? சாபம் கொடுத்தவனுக்கு. இந்த சாபம் கொடுத்தவனுக்கு உடனடியாக ஒரு கெட்டவன் சாபம் கொடுக்குறான் நல்லவனை பார்த்து. அதனால் நல்லவனுக்கு ஒரு அழிவு ஏற்படுது, ஒரு வருத்தம் ஏற்படுது, ஒரு வருத்தம் ரொம்ப சிரமத்துக்குள்ளே போகிறான். இதோடைய காரணம் என்ன அப்படின்னா, இவன் நல்லவன் கஷ்டப்பட்டதுனால் அந்த கெட்டவனுக்கு அழிவு ஏற்படும். இது என்னங்க இது டைரெக்டாக கெட்டவனை அழிச்சுட்டு போயிடலாமே. ஆனால் கெட்டவனை அழிக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு துஷ்ட சக்தியை கொண்டு வந்திருப்பான். ஒரு துஷ்டமான ஆள், அவனை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. அவன் நல்ல வரத்தையும் நிறையா வச்சுருப்பான். அதனால தான் அவன் கெட்டவனாக இருக்கிறான். அப்போ அந்த கெட்டவனை அழிக்கிறது தன் வாயால் அவன் கெட்டு போகணும். தன் செயலால் கெட்டு போகிறத விட தன் வாயால் கெட்டு போகணும். அப்போ இவன் சில சாபங்களை கொடுத்து அந்த சாபம் அவங்க அதில் கஷ்டப்படும் பொழுது இந்த நல்ல மனுஷனுக்கு சாபம் கொடுத்ததுனால் அவன் அழிஞ்சு போவான். இது ஒரு ரூட்டு. இதனால தான் என்ன ஆகுதுன்னா, பல பேரோட வாழ்க்கையில் நிறைய நல்ல மனுஷங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதில் தான் நிறைய இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம் அப்பா வழி சாபம், அம்மா வழி சாபம். இது நீங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நேரம் பல ஜென்ம சாபங்கள் தீரும். இதுக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் நான் இறுதியாக சொல்கிறேன். இதை மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள், நல்லது நடக்கும். உறவுகள் அனைவருக்கும் பல ஜென்ம சாபங்கள் இந்த ஆடி மாத 15 தேதி, ஆவணி மாதம் இந்த 15 தேதி அடங்கிய ஆகஸ்ட் மாதத்திலே முழுமையாக விலகிடும். அதுக்கு நாம் இந்த 4 ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு
நான் சொல்லக்கூடிய இந்த 4 ராசிக்காரர்களும் குலதெய்வ வழிபாடு அவசியம் செஞ்சிட்டிங்கன்னா நினைச்சது நடக்கும், கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த 4 ராசிகளுக்கு. அப்படி எந்த 4 ராசி, அது என்ன நினச்சிருப்பீங்க, என்ன நடக்க போகுது, என்ன கிடைக்க போகுதுங்கிறத பற்றி இப்போ பதிவு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த குலதெய்வ வழிபாடை யார் முதல்ல செய்யணும் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் இது ஒரு விமோச்சனமாக இந்த மாதமாக இருக்கு. ஆடி மாதம் 15 இறுதி, ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை இது அடங்கும். இந்த காலகட்டத்தில் முதல்ல மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு குளிர அபிஷேகத்தை செய்யுங்க. பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்தி விநாயகருக்கு குளிர அபிஷேகத்தை செஞ்சுட்டு, முருகபெருமானுக்கு செவ்வரளி பூ, நல்லா தெரிஞ்சிங்க, வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன், இதை செஞ்சு பாருங்க. நிச்சயமா அந்த பலனை கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தகவலை கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த ஒரு 9 மாதத்துக்குள் பலன் கண்டிப்பாக அமைஞ்சிரும். இதை நம்பலாம், இதை நான் உறுதியாக சொல்கிறேன். முதல்ல விநாயகருக்கு குளிர அபிஷேகம் ப்ளஸ் அருகம்புல் சாத்துறது, அருகம்புல் மாலை, அருகம்புல்ல நீங்கள் சாத்தலாம். அடுத்தது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு மேஷராசிக்காரர்கள் அரளிப்பூவால் அர்ச்சனை, முல்லைப்பூ மாலை, முல்லைப்பூவில் மாலை சாத்தணும். குண்டு மல்லி, முல்லைப்பூ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அரளிப்பூவில் அர்ச்சனை செய்து முருகனுக்கு முடிஞ்சால் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த 2 விஷயங்களை செய்யணும். அடுத்தது குலதெய்வத்துக்கு நீங்கள் சென்று வழிபாடு பண்ணணும். உங்கள் எங்கே குலதெய்வம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சென்று குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா, இந்த மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது உடைய குடும்பத்தில் இது நடக்கணும்ப்பா, இதை தான் நான் கேட்டுன்னு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, அந்த பரமேஸ்வரன் கண்டிப்பாக அதுக்கு பச்சை இங்கில் டிக் போட்டு கொடுத்துருவார். இதை நீங்கள் நம்பலாம், தைரியமாக நம்பலாம். நான் சொல்கிறது என்ன நம்ப சொல்லலை, சுவாமியை தான் நம்ப சொல்கிறேன். அதாவது விநாயகர், முருகன், குலதெய்வத்தை விட ஒரு சுவாமி வேறு எதுவும் கிடையாது. அப்போ பரமேஸ்வரன் மனமிறங்கி உங்கள் வீட்டில் சுபகாரியத்தை நடத்தி கொடுப்பார். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாண செய்திகள், சந்தோஷமான நல்ல விஷயங்கள் இந்த 9 மாதத்தில் நடக்கும். இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டைம் தான் இந்த ஆடி கடைசியும் ஆவணி முதல் 15 நாட்களும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க, விட்டுடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் சந்தான விஷயங்கள், குழந்தை பாக்கியம். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் இருந்தால் நல்லது சாமி, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும், வாரிசு உருவானா நல்லா இருக்கும், எங்கள் குடும்பத்தில் அன்னோன்யம் இல்லாமல் இருக்குது, குடும்பத்தில் சிநேகிதம், புருஷன் பண்டாட்டிக்குள்ளே ஒரு சிநேகிதம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தம் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டியது இந்த ஆடி 15 தேதி, ஆவணி 15 தேதி, இந்த 15 வைத்து சிவ ஆலய தரிசனம் பண்ணுங்க. ஒரு 11 ஆலய தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக புராதனமான 11 ஆலயம், அதில் திரு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஆலயங்களை எடுத்துங்க. திரு அப்படின்னு ஆரம்பிக்கணும். அது மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய ஆலயங்கள் 11. நீங்கள் ரொம்ப தூரமாக போக வேணாம். நீங்கள் இப்போ கும்பகோணம் பக்கத்தில் வந்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து இப்படி எடுத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரைக்கும் போனீங்கனாலே எளிமையாக அழகாக முடிச்சுக்கலாம். கும்பகோணத்துலேருந்து திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் எல்லாம் திருவில் அமையும். அதிகபட்சம் கும்பகோணத்துலேயே நீங்கள் கும்பகோணம் டு தஞ்சாவூர், கும்பகோணம், நீங்கள் விருத்தாச்சலம் இந்த ஏரியாலே நம்ம பார்த்துடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நன்னா பார்க்கணும் அப்படின்னும் போது கும்பகோணத்துலேருந்து காஞ்சிபுரம் கணக்கு வச்சுக்கணும். இதுக்கு இடையில திருவண்ணாமலையை சேர்த்துக்கலாம். 11 ஆலயம் சிவ ஆலய தரிசனம் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் ப்ளஸ் இந்த 11 சிவாலய தரிசனம் பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் வம்சம் விருத்தி அடையும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிச்சயமாக இல்லறத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டம்
விலகும். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டனுடைய பாவங்கள் சாபங்கள் ஏதாவது திட்டியிருந்தாங்க அப்படின்னா கூட அது விலகிடும். நம்ம வீட்டில் வந்து இவங்கெல்லாம் பெரியவங்க தான் திட்டணும்னு அவசியம் கிடையாது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த மருமக குடும்ப பெண்களே திட்டுவாங்க. வீட்டுக்கு வந்த மருமகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மருமக திட்டி குடும்பத்தில் கஷ்டம் வர்றவங்களாம் இருக்கிறாங்க. அதுமாதிரி ஏதோ சாபங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு நேரம் வரக்கூடிய சாபம் தான், வார்த்தையில் ஏதோ விடுறது தானே. சில வீட்டில் பிள்ளைங்கள்லாம் திட்டி பிரச்சனைகள்லாம் வரதெல்லாம் இருக்குது. அதனால் சாபங்கள் என்ன சாபம் இருந்தாலும் சிம்மத்துக்கு இது விலகிடும். இதை மட்டும் செய்யுங்க. அடுத்து துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அவசியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, முருகனுக்கு எப்படி 6 படை இருக்கிறதோ விநாயக பெருமானுக்கு 6 படை உள்ளது. இந்த விநாயகருடைய 6 படைன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆடி 15 தேதி ஆவணி 15 தேதி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த விநாயகர் ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. விநாயகருக்கு 6 இடத்துல அர்ச்சனை பண்ணுங்க. மோதகம் முடிஞ்சால் நைவேத்தியம் பண்ணுங்க, முடியலன்னா அர்ச்சனை பண்ணுங்க. அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக துளாராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம். இந்த சாபங்கள் கண்டிப்பாக விலகும். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கான பரிகாரமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் சாபங்கிறது பெரிய விஷயம், சின்னது கிடையாது. எவ்வளோ சாபங்கள் வாங்கியிருக்கும், தெரியாமல் வாங்குகிற சாபம்தான். அதனால் 6 விநாயகர் வழிபாடு பண்ணுறது நல்லது. சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டே 6 விநாயகரையும் நான் வணங்கிட்டேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா இது வெயிட்டிங்கில் தான் இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு செஞ்சீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் 6 விநாயகர் வழிபாடை துளாராசிக்காரர்கள் செய்யும் பொழுது முன்னோர்கள் சாபங்கள் விலகும், பொம்பளைங்க பெண் சாபம் விலகும், குடும்ப சாபங்கள் விலகும். வார்த்தைகளில் சாபத்தினால் வர, அதனால் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இப்போ உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேங்க, எங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், குடும்பத்தில் வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படணும், ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ரொம்ப டவுனாக இருக்குங்க, பிஸ்னஸில் ஒரே டவுனாக இருக்குங்க, ரொம்ப சில நிறைய பேரோட வயிற்றுச்சலை சம்பாதிக்கணும், பிள்ளையாரை காப்பாற்றிடுவார். 6 படை விநாயகர் இருக்காங்க. இந்த 6 படை விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணுங்கள். இப்படி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அப்படி தெரியலன்னா நான் அடுத்து வரக்கூடிய பதிவில் 6 படை விநாயகரை பற்றியும் சொல்ல போகிறேன். அடுத்தது 11 சிவாலயங்களை பற்றியும் சொல்லுவேன், அப்போ பாருங்கள். இதை கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்த ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்காரர்களுக்கும் இப்போ நினச்சது நடக்க போகுது, கேட்டது கிடைக்க போகுது. உங்கள் வீட்டில் கல்யாண சத்தம், வேலை, முதல்ல வேலை, ஜாப் செக்யூரிட்டி, இது கண்டிப்பாக இப்போ அமைய போகுது. இதுக்கு 6 படை முருகனை தரிசனம் பண்ணுங்க. 6 இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த காலகட்டத்தில் தரிசனம் பண்ணுங்க மீனராசிக்காரர். இந்த முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பாரு. நிச்சயமாக 6 படை முருகனை நீங்கள் தரிசனம் பண்ண, எந்த ரூட்டில் வேணாலும் பிடிங்க. நீங்கள் திருத்தணியில் ஆரம்பித்து சுவாமி மலையில் முடித்தாலும் சரி, நீங்கள் பழமுதிர் சோலையில் ஆரம்பித்து நீங்கள் திருத்தணியில் முடித்தாலும் சரி, எப்படி வேணாலும் ஆரம்பிங்க. ஆரம்பித்து 6 படையும் இந்த காலகட்டத்திலே தரிசனம் பண்ணும் பொழுது நமக்கு சாபம் விலகணும், அவ்வளோதான். இதுதான் நல்ல நேரம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது, செஞ்சு பாருங்கள். ஆனால் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து இதெல்லாம் எங்கே விலக போகுதுன்னு நினச்சிடாதீங்க, வேண்டாம். இதெல்லாம் பண்ணால் விலகிடுமா, சாபம் விலகிடுமா, நான்லாம் நல்லா வந்துடுவேனா, அப்படி மட்டும் நினச்சி பார்த்துடாதீங்க. முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து சாபம் விலகாது, இதெல்லாம் நமக்கு இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி ஏன்னா கடவுளை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. நம்ம காதில் கேட்கக்கூடிய விஷயங்கள் கடவுள் சொல்கிற வார்த்தை, நம்ம சொல்கிறல. இன்றைக்கி இந்த பதிவை நம்ம பேசுகிறோம், அதை நீங்கள் கேட்கணும்னு விதி இருக்கும்போது அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.